Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மேம்பாலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒசூர் பேருந்து நிலையம் முன்பு தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள இணைப்பில் திடீரென விரிசல் ஏற்பட்டு மேம்பாலம் அரையடி நீளத்திற்கு விலகியது. இதனால் மேம்பாலத்திற்கு முன்னதாக உள்ள சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து மாற்றப்பட்டதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரிசல் சரி செய்யப்பட்ட பின் வாகனங்கள் அனுமதிக்கப்படுமா அல்லது வேறு நடவடிக்கை எடுப்பார்களா என வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கோயில் இடத்தை ஆக்கிரமித்தவர் மீது நடவடிக்கை எடுக்காத விடிய அரசை கண்டித்து மறியல் நடந்தது. நேரு நகரில் அருந்ததியினரின் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆறுமுகம் என்பவர் ஆக்கிரமித்து வேலி அமைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அதனை அகற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பொறுமையிழந்த அப்பகுதி மக்கள் ஸ்டாலின் அரசிற்கு எதிராக ஆவேச சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லையெனில் போராட்டம் தீவிரமாகும் எனவும் எச்சரித்தனர். கோவை சிங்காநல்லூரில் ஹார்ட்வேர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சிங்காநல்லூர் காமராஜர் சாலையில் ஜெயபிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான ஹார்ட்வேர் கடையில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்தும் தீயணைப்புத் துறையினர் அலட்சியமாக வந்து தீயை அணைத்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. இதனிடையே தீ விபத்தில் கூட மெத்தனம் காட்டும் விடிய அரசின் தீயணைப்புத் துறைக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது.